ஹாய் கைஸ், இந்த வீடியோல ஹிரனோட 4th பர்த்டேயோட செலிப்ரேஷன், அதோட இந்த பர்த்டேவை எப்படி ஆர்கனைஸ் பண்றோன்றதையும் பார்க்கலாமா? ஹிரனோட ஆக்சுவல் பர்த்டே வந்து அக்டோபர் 27. பட் அன்னைக்கு மண்டே வந்தனால நாங்க வந்து ஃபேமிலி எல்லாரும் கெட் டுகெதர் பண்ணுவோம். அதனால 26 நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம். சண்டேனா எல்லாரும் வருவாங்க இல்லையா? அதோட அவங்க எல்லாரையும் பார்த்தா ஹிரன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆவான். பர்த்டே தீம் வந்து பாப்பட்ரோல். ஸோ இதுக்கு தேவையான இந்த ஃபுல் ஃபாயில்ஸ் ஃபுல் செட்டுமே வந்து 2 செட்டு தனித்தனியா அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அதுல இந்த ஃபாயில்ஸ்லாம் வந்துரும். நெக்ஸ்ட் இந்த வந்து ஃபென்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த லைட்டு, இது ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே முன்னாடியே ஆர்டர் பண்ணிடுவேன். ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்றது தான் வேலை. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 1 மந்த், 2 மந்த் முன்னாடியே ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒரு திங்ஸா வாங்கி சேர்த்துட்டே இருக்கணும். ஸோ அது எல்லாம் ஆர்டர் போட்டு வரும். வந்து அத செக் பண்ணி ரிட்டர்ன் அனுப்புறத அனுப்பிட்டு, திருப்பி வச்சுக்கிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸே பண்ணிட்டு இருப்போம். இந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபென்ஸ் மாதிரி இருக்கிறனால அது மேல நல்லா கிளிட்டர் ஆச்சு. இந்த மாதிரி இதுல வந்து 3 மோட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 2 to ஒரு 3 பர்த்டேக்கு வந்து அப்படியே நமக்கு இருக்கும். நம்ம இந்த பர்த்டே எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அழகா ராப் பண்ணி திருப்பி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்கரேஷனுக்கு மெயினா அழகு கூட்டுறது வந்து இந்த பலூன்ஸ் ஃபிக்ஸ் பண்றது தான். இந்த பலூன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா வந்து மேல வச்சா கீழ விழுந்துருச்சு. அப்போ இத நம்ம இழுத்து பிடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு ஹூக்ஸ் வந்து நம்ம ஒட்டி ஒட்டி அங்கங்க வைப்போம்ல, அந்த மாதிரி 2 ஹூக் ஒட்டி அது மேல கயிறு போட்டு கட்டிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 to 2 ஹூக்ஸ் அதுல இருக்கு. அதுல வந்து கட்டி கயிறு போட்டு மேல ஏத்திட்டோம். பேக்ரவுண்ட்ல ப்ளூ கலர்ல ஒரு ஃபாயில் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து 2nd பர்த்டே, 3rd பர்த்டேக்குலாம் யூஸ் பண்ணது. அத மடிச்சு நம்ம கரெக்ட்டா வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்து திருப்பி செவுத்துல ஒட்டிக்கலாம். என்னன்னா, போன பர்த்டேவோட தீம் வந்து பாஸ் பேபி. அதுவும் ப்ளூ, இதுவும் ப்ளூ. அதனால மேட்ச் ஆயிடுச்சு. இந்த லெட்டர்ஸ் வந்து 2nd பர்த்டேக்கு பக்கத்துல ஒரு கடையில வாங்கினேன். பேட்டரிஸ் போட்டா அது ஒர்க் ஆகும். இப்போ வரைக்குமே நல்லா ஒர்க் ஆகுது. பர்த்டே முடிஞ்சோன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இவ்வளோ இயர்ஸ்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இவ்வளோ திங்ஸையும் பத்திரமா வச்சு ஆர்டர் பண்ணி வாங்கி எல்லாம் பண்றதை விட இது எல்லாத்தையும் கரெக்டா அந்த டைமிங்க்கு மேல மாற்றுறது தான் பெருசு. இதுக்கு வந்து ஃபுல்லா ஹிரனோட பெரியம்மா பெரியப்பா, அப்புறம் வந்து அவங்க அப்பா, அப்புறம் எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்துதான் இது ஃபுல்லா பண்ணது. இவ்வளவு பண்ற வரைக்கும் ஐமா தாத்தா தான் வந்து ஹிரனை பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் கேக் பாத்தீங்கன்னா சாக்கோமேன்ல சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ஃபுல் கேக் வந்து ஃபாண்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் அந்த பெல்ட் அது மட்டும் தான் ஃபாண்டன்ட். ஹிரன்லாம் வந்து கேக் சாப்பிடுவான் அப்படின்றனால நாங்க ஃபாண்டன்ட் ரொம்ப போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷனுக்கு மட்டும்தான் ஃபாண்டன்ட். அது மாதிரி மேல இருக்க ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து பேப்பர்ஸ் கிடையாது, அதுவுமே ஃபாண்டன்ட்ல மேக் பண்ணியிருந்தாங்க ஒயிட் சாக்லேட்ல. ஹிரனுக்கு வந்து கேண்டில்ஸ் வச்சு அதை ப்ளோ பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஹாப்பி பர்த்டே எல்லாரும் சொல்றதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. 2nd பர்த்டே, 3rd பர்த்டேக்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப தெரியாது விவரம். இப்போ வந்து அவனுக்கு நிறைய விவரம் தெரியுது. இவங்க எல்லாம் வந்து நின்னோடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. பர்த்டேக்கு 1 மந்த் முன்னாடியே வந்து எல்லாரையும் ஹிரனுக்கு பர்த்டே எல்லாரும் வரணும் அப்படிலாம் சொல்லி இன்வைட்லாம் பண்ணிட்டு இருந்தான். அது மாதிரி ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி எல்லாருமே சரி, ஹிரன் கூப்பிட்டான்றதுக்காக அவங்களுக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனாலுமே வந்து ஹிரனுக்காக வந்தாங்க. அதான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஹிரனோட 3rd பர்த்டேல நானும் என் ஹஸ்பண்டும் சேமா இருப்போம். ஹிரன் வந்து ஆட் ஒன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி கோட் சூட் போட்டிருந்தாரு. இந்த பர்த்டே வந்து 3 பேரும் சேமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெனிம் ஜாக்கெட் போட்டுட்டு உள்ள ரெட் கலர் டிஷர்ட் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஹிரனுக்கு மட்டும் பாப்பட்ரோல் டிஷர்ட், அதுவும் ஹிரனுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ரெட் தான். இதுல நிறைய சம்பவம் ஆச்சு. என்னன்னா, எனக்கு ஜாக்கெட் மட்டும் ஆர்டர் பண்ணேன். அது வந்து வந்துருச்சு. ஹிரனுக்கு ஃபுல் ட்ரெஸ்ஸும் வந்துருச்சு. இல்ல என்னன்னா, ஹிரனோட அப்பாவுக்கு கர்ட்ல போட்டு வச்சிருந்தத ஆர்டர் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு. அதை எப்போ நாங்க ரியலைஸ் பண்ணோம்னா பர்த்டேவோட மார்னிங். அப்புறம் காலையில இருந்து கடையா அலைஞ்சு திரிஞ்சு அப்புறமேட்டு இவருக்கு இப்படி ஒரு ஜாக்கெட்டை பிடிச்சோம். கேக் எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பனிங் செரிமனிக்கு வந்துட்டோம். நாங்க கிஃப்ட்டை பார்த்தோன்னே ஹாப்பில எனக்கு பெரிய கிஃப்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு அதுதான் வேணும்னு ஓபன் பண்ணா. நான்லாம் சின்ன பொண்ணா இருக்கும் போது கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாம் வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் பொறுமையா அதை பிரிச்சு பார்க்கணும். அவங்க முன்னாடியே பரபரன்னு பிரிச்சோம்னா வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க. ஆனா இங்க வந்து எப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கமான் ஹிரனோட ரியாக்ஷனை பார்க்கணும், ஹிரன் எவ்வளவு ஹாப்பி ஆகுறான்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஒரு கிஃப்டா விரிச்சு எந்த கிஃப்ட்டுக்கு ஹிரன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறான், எதை பார்த்து நல்லா சர்ப்ரைஸ் ஆகுறான்னு சொல்லிட்டு ஒன்னா ஓபன் பண்ணி கிரனோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவனுக்கு அந்த டே ஃபுல்லும் காலையில இருந்தே சர்ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐமா கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க, காலையிலேயே பெரியம்மா கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு இங்க உள்ள பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இப்படிதான் இருக்கும்ன்றதே இந்த வருஷம் தான் தெரியும். ஸோ அந்த வீடை டெக்கரேஷன் பண்ற வரைக்கும்
அவர் வந்து அயமா வீட்ல இருந்தாரு. ஃபுல் டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்து வரும்போது செம்ம ஷாக் ஆனாரு. அப்புறம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, டிமார்ட்ல இருந்து இந்த மாதிரி ஜார்ஸ் வாங்கியிருந்தேன். நம்ம இன்வைட் பண்றோன்றத தாண்டி எல்லாரும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹிரனுக்காக வந்து விஷ் பண்றாங்கன்னு போது அவங்களுக்கு கிஃப்ட் பிடிக்கணுன்றதுக்காகவே யோசிச்சு யோசிச்சு வாங்கினேன். இந்த பேக் எல்லாம் வந்து 12 பேக் வந்து அமேசான்ல ஆர்டர் போட்டு அதோட பேக் பண்ணிட்டேன். ஃபேமிலி எல்லாம் தாண்டி கீழ் வீடு அக்கா அவங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தேன். அவங்களும் குட்டி பொண்ணோட வந்து ஹிரனை விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. டாய் எல்லாம் வச்சு நல்லா விளாண்டுட்டு எல்லாரும் நல்லா பேசி என்ஜாய் பண்ணிட்டு சுக்கு பாயில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு பக்கெட் மட்டன், ஒரு பக்கெட் சிக்கன் நல்லா சாப்பிட்டு ஃபேமிலியோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியும் சேர்ந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.